ஒரு நிமிடம் ஒரு மருத்துவம். நான் உங்கள் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். சித்த மருத்துவத்தின் அடிப்படை கோட்பாடு என்ன? உணவே மருந்து. ஸோ அப்படி நம்ம எடுக்கக்கூடிய உணவு மருந்தாக இருக்கக்கூடிய ஒரு 3 முக்கியமான ஒரு உணவை தான் நம்ம பார்க்க போறோம். சித்த மருத்துவத்தில் களி அப்படின்னு சொல்றது உள்மருந்து வகைகள்ல ஒன்று. முக்கியமா இந்த களின்னு சொல்றதே மருத்துவ குணம் நிறைந்தது தான். அப்போ களின்னு சொல்லும்போது உளுந்தங்களி ரொம்ப முக்கியமானது. கேழ்வரகு களி நம்ம சாப்பிடுவோம், வெந்தய களி சாப்பிடுவோம். இந்த 3 களியுமே யார் யார் எப்படி எத்தனை நாள் சாப்பிடலாம்? தினம்தோறும் காலையில நீங்க களி வகைகள் சாப்பிட்டாலே உடலுக்கு ரொம்ப நல்லது. கேழ்வரகு களியை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு மருத்துவ குணங்கள் நிறைந்தது. ஸோ அதில் நம்ம எண்ணெயே இதில் சேர்க்க மாட்டோம். தேவைப்பட்டா கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இந்த குழந்தைகள் சாப்பிட்றாங்களா, நெய்யும் கருப்பட்டியும் சேர்த்து நம்ம கொடுக்கலாம். அவ்வளவு நல்லதுங்க. ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் இருக்கீங்க, உங்களுக்கு சுகர் லெவல் குறையவே இல்லை அப்படின்னு சொன்னால் கேழ்வரகு ரொம்ப சிறந்தது. அது பெஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு சொன்னால் களி தான். ஸோ தினம்தோறும் கேழ்வரகு களி காலையில் சாப்பிட்டு பாருங்க, சுகர் லெவல் உங்களுக்கு நல்லாவே குறையும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா வெந்தய களி. ஸோ பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமில் அதிகமான மசில் கிராம்ஸ் இருக்குது, எக்ஸஸ் ப்ளீடிங் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா கவலையே வேண்டாம். உங்களுக்கு வெந்தய களி ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஸோ வெந்தய களியில் நல்லெண்ணெய் சேர்த்து நீங்கள் பயன்படுத்தி சாப்பிட்டு பாருங்கள். அதுவும் பீரியட்ஸ் டைமில் சாப்பிட்டு பாருங்கள். மசில் கிராம்ஸ், இடுப்பு வலி உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி தாங்க உளுந்தங்களி ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சாப்பிடலாம். உங்களுக்கு மூட்டுக்கள் தொடர்பான வலியோ, லிகமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், இது எல்லாமே சரியாகணும். நல்ல அண்டர் வெயிட்டில் இருக்குங்க, வெயிட்டே போட மாட்டேன்து அப்படின்னு சொன்னீங்கன்னா கவலையே வேண்டாம். ஸோ உளுந்தங்களியில் நல்லா நெய் சேர்த்து கருப்பட்டியோடு சாப்பிட்டு பாருங்க, உடல் எடை ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கும். இதுதான் சித்தர்கள் நமக்கு சொன்ன உணவே மருந்து வழிமுறை. இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ தகவல்களுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.